சங்கீதம் 88 அதிகாரம் 13வது வசனம். நானோ கர்த்தாவே உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன், காலையிலே என் விண்ணப்பம் உமக்கு முன்பாக வரும். வாசிக்கப்பட்டதான இந்த சங்கீதத்துல சொல்லப்படுகிறது, நானோ கர்த்தாவே உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன். அப்பா, இந்த காலை வேளையில நானும் உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன். நானும் மாத்திரம் அல்ல, எனக்கு கொடுக்கப்பட்டதான மனைவி, கணவன், பிள்ளைகள் குடும்பமாக சேர்ந்து உம்மை நோக்கி நாங்கள் கூப்பிடுகிறோம் சுவாமி. கூப்பிடுவது மாற்றம் அல்ல, காலையிலே என் விண்ணப்பம் உங்க முன்பதாக வரும். நாங்கள் எங்களுடைய விண்ணப்பங்களும் உங்க முன்பதாக வைக்கிறோம்ப்பா. இது ரொம்ப அருமையான வசனம். இந்த வேலையில, இந்த நாட்களில அதிகாலையில் எழுந்த உடனே நம்மளுடைய விண்ணப்பங்களை நம்ம யார் யார் இடத்துலயும் நம்ம சொல்லுறோம். பெற்றோர் இடத்துல, கணவன் இடத்துல, மனைவி இடத்துல, நண்பர்கள் இடத்துல, நம்ம பழகிற ஜனங்க மத்தியில நம்ம வைக்கிறோம். ஆனா இப்படியாக சங்கீதக்காரர் சொல்லுகிறார், அப்பா, நானும் காலையில எழுந்து என்னுடைய விண்ணப்பங்களை உங்க முன்பாக நான் வைக்கிறேன். இன்னைக்கு நம்ம எழுந்த உடனே இந்த நாட்களுக்கு தேவையான அநேக காரியங்கள், அநேக பலவீனங்கள், அநேக பிரச்சனைகள், போராட்டங்கள் எதுவா இருந்தாலும் அந்த விண்ணப்பத்தை நாம் பிதாவின் இடத்துல வைக்கும் பொழுது அந்த எல்லாவற்றிலும் அவர் மாற்றுக சர்வ வல்லவராக இருக்கிறார். நாம் நினைக்கணும், யார் இடத்திலும் சொல்லாதபடிக்கு தேவனிடத்துல நம்மளுடைய விண்ணப்பத்தை வைக்கும் பொழுது அந்த விண்ணப்பங்களுக்கு ஏற்ற பதிலை, நமக்கு தேவையான காரியங்களிலே ஒரு அற்புதமாக செய்ய வல்லவராக இருக்கிறார். கர்த்தர் தாமே இந்த வசனத்தை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.